Hi friends, வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோல பீர்க்கங்காய் தோல் வச்சு செம டேஸ்டியான ஒரு துவையல், அதுக்கப்புறம் பீர்க்கங்காய் வச்சு ஹெல்தியான ஒரு பொரியல். இந்த ரெசிபி தான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த துவையல் பொரியல் ரெண்டுமே ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம். இன்னைக்கு நான் வந்து 2 பீர்க்கங்காய் எடுத்திருக்கேன். நல்ல பிஞ்சு காயா வாங்கிக்கிங்க. 2 பீர்க்கங்காவோட தோலையும் நான் கம்ப்ளீட்டா பீல் பண்ணி எடுத்துக்கிறேன். இது வந்து பாத்தீங்கன்னா கப் அளவுல பாத்தீங்கன்னா ஒரு 1.5 கப் அந்த தோல் மட்டுமே வரும். இதை வச்சுதான் நான் இன்னைக்கு துவையல் செய்ய போறேன். இந்த துவையல் சாதத்துல போட்டு சாப்பிடவும் நல்லா இருக்கும், நம்ம ரைஸ்க்கு தொட்டு சாப்பிடவும் நல்லா இருக்கும். மீதி உள்ள காயை நாம பொரியலுக்கு கட் பண்ணிக்கலாம். இப்ப துவையலுக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். தேங்காய் பூ, காஞ்ச மிளகா, பூண்டு, உளுத்தம்பருப்பு ஒன்னொன்னா நாம வறுத்து எடுத்துக்கலாம். பாத்திரத்துல கொஞ்சமா எண்ணெய் சேர்த்து 2 காஞ்ச மிளகா, ஒரு 4-5 பூண்டு பல்லு, அதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு சேர்த்து வறுத்துக்கணும். உளுத்தம்பருப்பு நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே பீல் பண்ணி வச்சிருக்கோம்ல அந்த பீர்க்கங்காய் தோலையும் சேர்த்து அதோட பச்சை வாசனை போற அளவுக்கு மீடியம் ஹீட்ல வதக்கி எடுத்துக்குங்க. இந்த பீர்க்கங்காய் தோல் வதங்கினதுக்கு அப்புறமா நாம இதுல தேங்காய் சேர்த்துக்கலாம். எவ்வளோ மெஷர்மெண்ட் அப்படின்னு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், பாத்துக்குங்க. இது எல்லாத்தையும் வதக்கிக்கிட்டு கொஞ்சமா புளி சேர்த்துக்கிறேன்னா, இந்த மாதிரி புதினா துவையல், பீர்க்கங்காய் துவையலுக்கெல்லாம் புளி சேர்த்து அரைச்சோம் அப்படின்னா தான் டேஸ்ட் நல்லா இருக்கும். ஸோ கொஞ்சமா புளி சேர்த்துட்டு இதை கம்ப்ளீட்டா ஆற விட்டு நான் அரைச்சி எடுத்துக்கிறேன். அரைக்கிறப்ப இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்குங்க. தண்ணி ரொம்ப தேவைப்படாது, கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து அரைச்சிக்குங்க. இந்த துவையல் சாதம் கூட மட்டும் இல்ல, இட்லி தோசையோடையும் சூப்பரா இருக்கும். சப்போஸ் நீங்க டிஃபனுக்கு செய்றீங்க அப்படின்னா மிளகா வந்து ஒரு 4-5 மிளகா வச்சுக்குங்க. பச்சை மிளகா, காஞ்ச மிளகா எது வச்சிங்கனாலும் டேஸ்ட் நல்லா இருக்கும். நம்ம எப்பவும் போல கடுகு உளுத்தம் பருப்பு தாளிச்சு இறக்கி இட்லி தோசையோட சாப்பிட்டீங்கனாலும் சூப்பரா இருக்கும். அடுத்து நாம பீர்க்கங்காய் பொரியல் ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு தேவையான ஐட்டம் எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். அதே பாத்திரத்துல 2 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் நாம எடுத்து வச்சிருக்க கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், காஞ்ச மிளகா, கருவேப்பிலை இது எல்லாத்தையும் ஒன்னொன்னா போட்டு தாளிச்சுக்கலாம். உங்களுக்கு வந்துட்டு காஞ்ச மிளகா வேணாம் அப்படின்னா அதை அவாய்ட் பண்ணிட்டு மிளகாத்தூள் சேர்த்துக்குங்க. எனக்கு இந்த மாதிரி மிளகா கிள்ளி போட்டு தாளிச்சு பொரியல் பண்றது ரொம்ப பிடிக்கும். நம்ம ஏற்கனவே சேர்த்த எல்லா ஐட்டத்தையும் சாட்டே பண்ணிட்டு ஒரு வெங்காயம் நான் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்க வந்துட்டு சொரைக்காய் எந்த மாதிரி நீட்ட வாக்குல கட் பண்ணீங்கன்னா வெங்காயமும் நீட்ட வாக்குல கட் பண்ணிக்கிங்க. நான் இன்னைக்கு ஸ்கொயரா கட் பண்ணேன், ஸோ ஆனியனும் ஸ்கொயரா கட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆனியன் போட்டு சாட்டே பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம்ல தோல் ரிமூவ் பண்ணிட்டு கட் பண்ண பீர்க்கங்காவை இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்குவோம். இதுக்கு நம்ம ரொம்ப தண்ணி விடக்கூடாது, அடி பிடிச்சிடக்கூடாதுன்ட்டு நான் கொஞ்சமா தண்ணி சேர்க்க போறேன். சாட்டே பண்ணிட்டு இந்த காய்க்கு தேவையான மஞ்சத்தூள், உப்பு போட்டு ஒரு 25 ml தண்ணி சேர்த்து கலந்து நான் மூடி குக் பண்ண போறேன். இது ஒரு 5 நிமிஷத்துல வெந்துரும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சொரைக்காய் மாதிரி இதுவும் நிறைய தண்ணி விடும். ரொம்ப தண்ணி சேர்த்துட்டோம் அப்படின்னா அது வத்தறதுக்காகவே நம்ம அடுப்புல வச்சிட்டு இருக்கணும். இப்ப நம்ம கொஞ்சமா தண்ணி சேர்த்து இதை மூடி வேக வைக்கலாம். பீர்க்கங்கால நிறைய ரெசிபி பண்ணலாம். ரொம்ப ஹெல்தியான ஒரு வெஜிடபிள். ஏன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபைபர் கண்டென்ட்டும் அதிகம், நல்ல நீர் காய்கறி. நம்ம சொரைக்காய் மாதிரியே இதுவுமே நல்ல தண்ணி விடும் குக் பண்றப்ப. சோ நாம வந்துட்டு ஃப்ரீக்வெண்டா இதையும் நம்ம ஃபுட்ல எடுத்துக்கிறது உடம்புக்கு நல்லது. நல்லா வெந்துட்டு பாருங்க, நான் சொன்ன மாதிரி எவ்வளவு தண்ணி விட்டுருக்குன்னு. தண்ணி கொஞ்சம் வத்தணுன்றதுக்காக அடுப்பை மீடியம்க்கு வச்சு இதை சாட்டே பண்ணிட்டு ஓரளவு தண்ணி வத்தி உதிரியா வர ஸ்டேஜ்ல நம்ம எடுத்து வச்சிருக்க தேங்காய் பூ சேர்க்கலாம். 1/4 கப் அளவு தேங்காய் பூ சேர்த்திருக்கேன். தேங்காய் பூ சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா தான் பொரியல் டேஸ்டா இருக்கும். சப்போஸ் நீங்க தேங்காய் பூ அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூனாவது தேங்காய் பூ சேர்த்துக்குங்க. தேங்காய் பூ சேர்த்து நல்லா கிளறி விட்டு இறக்கணும் அப்படின்னா இந்த பொரியல் ரெடி. இன்னைக்கு நான் ஷேர் பண்ண 2 ரெசிபியுமே ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஹெல்தி. இந்த ரெசிபி ரெண்டுமே ட்ரை பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. இது வரைக்கும் நீங்க என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணது இல்லைன்னா அனிதாஸ் ஹாப்பி ஹோம்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.